அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் தமிழின் பார்வையிலிருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு ஊரை பற்றி. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. மதுரைனா மல்லி, திருநெல்வேலினா அல்வா. அந்த மாதிரி இந்த ஊரோட பேரே பெருமை வாய்ந்த ஊர் தான் திருவையாறு. 5 நதிகள் சங்கமிக்கும் இடம். இந்த 5 நதி நீரை தான் நம்மளோட ஈசனுக்கு தினமும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுவே பெருமை வாய்ந்த விஷயம்தான். அங்கே 5 நதியில் ஒரு நதியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, காவேரி ஆறு. திருவையாறு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். திருவையாறுக்கு வரவங்க எல்லாரையும் இருகரம் கூப்பி கை கூப்பி வரவேற்பதை போல் காவிரி தாய் அமைந்திருக்கும். இந்த திருவையாறு ஃபஸ்ட்டு பெயர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு, காவேரி. இந்த 5 நதி நீரை எடுத்து தான் டெய்லியும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால் திருவையாறு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் திருவையாறுக்கு உண்டான சரித்திரங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு புதுமையாகவும் இருக்கும். திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி, திருவையாறு மண்ணை மிதித்தால் முக்தி கிடைக்கும் என்பதும் அதுவும் ஒரு வரலாறு. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வராலும் பாடப்பெற்ற திருத்தலம் அமைந்த ஊரும் இதே திருவையாறு தான். திருநாவுக்கரசருக்கு கைலை காட்சி அளித்த ஈசன் ஊரும் இதே திருவையாறு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, கர்நாடக சங்கீத உலகில் தனக்கென ஒரு இடத்தை முழுமையாக பதித்த தியாகராஜ சுவாமிகள் நினைவாக வருஷம் ஜனவரி மாதம் ஒரு 5 நாள் திருவையாறு தியாகராஜர் ஆராதனை திருவிழா நடைபெறும். அதுவும் இதே திருவையாறு தான். இந்த திருவையாறு பேஸ் பண்ணி தான் சென்னையில் ஓர் திருவையாறு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கர்நாடக இசைக்குழுமம் ஆரம்பித்து ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆராதனா விழாவுக்கு பார்த்திங்கன்னா, உலகெங்கிலும் உள்ள கர்நாடக சங்கீத இசை அமைப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சீரும் சிறப்பாக நடத்துவார்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவன் கோயிலோட நுழைவு வாயில். இந்த நுழைவாயில் மூலியமாக தான் நம்ம சிவன் கோயிலுக்கு போக போகிறோம், ஐயரப்பன் கோயிலுக்கு. திருவையாறில் தேரடின்னு இறங்குனீங்கன்னா தேரடி பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துலேயே இந்த ஒரு நுழைவாயில் இருக்கும். இது மூலியமாக நீங்கள் போகலாம். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு கோபுரம் தான், ரொம்ப பெருசாக தெரியாது கோயில் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம், வெளி தோற்றம் அப்படி தான் இருக்கும். ஆனால் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒவ்வொரு சாமி நின்று கும்பிட்டு போனீங்கன்னா 2 hours ஆகும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலைப்பாடுகளை ரசித்து பார்த்துக்கிட்டே போகலாம். இதை சிவன் கோயிலோட என்ட்ரன்ஸ், நம்ம ஐயரப்பன் கோயிலோட என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ தான் உள்ளார போயிட்டுருக்கோம். இந்த கோயில் உள்ளார நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட சிற்பங்கள், இந்த கோயிலோட கல் தூண்களோட வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில். இந்த முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ திருமண வைபவங்கள், காது குத்துக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நல்லபடியாக. இந்த ஷெட்டு போட்டிருக்கிறது பார்க்குறீங்களா, அம்மன் கோயில் போகிற வழியில். இந்த வெயில் காலத்தில் பக்தர்களால் நடக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகம் அவங்களோட மேற்கொண்ட முயற்சியினால் இந்த ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. இந்த வழியில் ரைட் சைடு வழியில் போனீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு போனோம். ஸ்ரீ தர்ம சம்வர்த்தினி அம்மன். அந்த அம்மனை நீங்கள் தரிசித்து அருள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. இதுதான் என்ட்ரன்ஸ். எப்போவுமே நந்தி பெருமாள் தான் சிவபெருமானுக்கு வாகனம். நந்தி பெருமான் மூலியமாக தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கொடிமரம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தாலுமே சரி, இந்த கொடிமரத்தில் கொடி ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு ஃபங்க்ஷன். கொடிமரத்தில் கொடி ஏறிடுச்சுனாலே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இதுதான் கொடிமரம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸோட கொடிமரம் இது தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கல் தூண். இந்த கல் தூண்களில் எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, ஒரு விலங்கோட வாய் மாதிரி இந்த கல்லில் அவ்வளோ ஒரு அழகாக, அவ்வளோ ஒரு சூப்பராக சிற்பம் செதுக்கியிருக்காங்க. இன்றைய கால சூழ்நிலைக்கு இது கண்டிப்பாக நடக்குமானா என்னைய பொறுத்தவரை நடக்காதுன்னு தான் சொல்லலாம். இந்த அளவுக்கு அவங்களால இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நான் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 பாடப்பெற்ற திருத்தலம். அந்த 4 பேரோட ஃபோட்டோஸ் இங்கே வச்சுருப்பாங்க. அதேமாதிரி மேலே இப்போ பார்க்குறது நீங்கள் ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் இருக்குங்கள்ல, அந்த நட்சத்திரத்தோட சிம்பிள் ராசி, அதுக்கு உண்டான நட்சத்திரத்தோட சிம்பிள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த காலத்தில் இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்று கேட்டால் கண்டிப்பாக என்னையை பொறுத்தவரை இது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு அழகாக, அவ்வளோ ஒரு கருங்கல்லில் அவ்வளோ ஒரு சூப்பராக சிற்பம்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. நம்ம சிவன் கண்டிப்பாக எந்த ஒரு கோயில்லையுமே நம்ம கடவுளை படம் எடுக்கக்கூடாது. அதனால் அதை எடுக்கல. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் பார்க்குறது 4 பாடப்பெற்ற திருத்தலம். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சம்பந்தர், இவங்க 4ஓட ஃபோட்டோ. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது
பாதுகாத்து வைக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் இந்த ஓவியங்களும், கோயில் சுவர் ஓவியங்கள். இந்த சுவர் ஓவியங்கள் நமக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து சிம்பிளாக என்ன வரைஞ்சிருக்காங்க, ஏதோ வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஓவியங்களை நீங்கள் தொடர்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா இதில் வந்து வரலாறே சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் நடந்த கதைகள், இந்த கோயில் கட்டினதுக்கான வரலாறு, இது எல்லாமே இந்த ஒரு ஓவியத்திலேயே வந்து நமக்கு பார்த்துக்கிட்டே போனோம்னாலே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோ ஒரு அருமையாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஓவியங்கள் வந்து பாதி ஓவியம் சிதைஞ்சிடுச்சு. ஆனால் அதை வரைகிறதுக்கு கூட ஆள் இல்லை. சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராச்சும் அந்த ஒரு திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோயிலை அணுகி இந்த ஓவியங்களை மீண்டும் வந்து அந்த இடத்துல மலர செய்யணும். அதான் என்னோட ஆசை, இங்கே இருக்கிற பக்தர்களோட ஆசையும் கூட. இந்த ஓவியங்களை, மற்ற கோயிலில் இருக்கிற ஓவியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொக்கிஷமாக பாருங்கள். அந்த ஓவியங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கனாலே அந்த கோயிலோட வரலாறு எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். எல்லாத்தையுமே வந்து நமக்கு பக்தர்களுக்காக இது எல்லாத்தையுமே முன்னிறுத்தி நமக்காக வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திருவையாறு கோயிலை பொறுத்தவரை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருமையாக வாய்ந்த விஷயங்கள்லாம் வந்து திருவையாறு கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம்லாம் பார்க்குறீங்களா? ஒவ்வொன்றா அடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து திருவையாரோட திருக்கோயில் வளர்ந்த வரலாறு. இந்த கோயில் வந்து எப்படி வந்தது, யாருக்கிட்ட இந்த இடம் வாங்கினது, யார் கட்ட ஆரம்பித்தது, யார் மூலியமாக கட்டி முடிச்சது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் வந்து பதிச்சிருப்பாங்க. கோயில், அதாவது சிவன் கோயிலுக்கு நோக்கி நின்று ஐயாரா அப்படின்னு கத்துனோம்னா 7 முறை வந்து எதிரொலிக்கும். இது வந்து இந்த திருவையாறு கோயிலோட மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு விஷயம். இந்த இப்போ நான் செய்கிறேன் பாருங்க. ஐயாரா, 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 கேக்குதுங்களா உங்களுக்கு? நீங்களும் திருவையாறு கோயிலுக்கு வாங்க. சிவன் கோயிலுக்கு உள்ளார நுழையும் போது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சப்த ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சைடு கரெக்டாக கார்னருக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு இடம் இருக்கு. இங்கே எழுதியும் வச்சிருக்காங்க.
அப்படின்னு ஈசன் திருநாவுக்கரசர்கிட்ட சொல்ல, திருநாவுக்கரசர் அந்த வாக்குக்கு ஏற்ப பொதிகையில் மூழ்கி திருவையாறில் இந்த குளத்தில் தான் எழுந்தார். இந்த குளத்தில் எழும்போது ஈசன் அவருக்கு கைலை காட்சி கொடுத்தார். அதனால் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருக்குளம் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு தான் இந்த கைலை காட்சி நடக்கும். இந்த கைலை காட்சி திருவிழா நடக்கும். அந்த கைலை காட்சி திருவிழா அன்னைக்கு அதர் ஸ்டேட்ல இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்டு எல்லா சிவபக்தர்கள் அவ்வளோ பேர் லட்சக்கணக்கான சிவபக்தர்கள் வந்து ஒன்று கூடி இந்த திருவிழாவை மிகவும் வெகு சிறப்பாக வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஆடி அமாவாசை அன்னைக்கு திருவையாறு பகுதியை நோக்கி வாங்க, நீங்களும் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஐயப்பர் கோயில் தென் நுழைவு வாயில். இந்த வாயிலே பார்த்தீங்கன்னா குங்குளியன் குழின்னு ஒரு குழி இருக்கும். அந்த குழியில் குங்குளியன் அந்தனார் வந்து இங்கேருந்து வெளியூர்லேருந்து அஸ்தியை கொண்டு வரதுக்காக வந்தார். இங்கே ஒரு பாகத்தையும் காசியில் ஒரு பாகத்தையும் ராமேஸ்வரத்தில் ஒரு பாகத்தையும் கரைக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்தார். இங்கே கரைச்சி விட்டு ராமேஸ்வரத்துக்கு போனார். அதுக்கப்புறம் காசிக்கு போனார். காசிக்கு போகும்போது அந்த அஸ்தி அங்கே இருக்கிற சாஸ்திரிகிட்ட போய் அஸ்தி கிடைக்கணும் சரி எடுத்து வைக்கிறேன். அங்கே வந்து அஸ்தியை பார்க்குற போது ஒரே கல்லா பாரிடுது. அந்த அஸ்தி எங்கேருந்து வரேன்னு அவரை கேட்க, நாங்கள் திருவையாறில் போய் கரைச்சிட்டு இங்கே வரோம், நேராக இங்கே தான் வரோம் அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னார், திருவையாறில் போய் கரைச்சிவிட்டு இங்கே வரக்கூடாது, நேராக நீங்கள் மறுபடியும் திருவையாருக்கே எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து மறுபடியும் இங்கே வந்து பார்க்குற போது அந்த அஸ்தியானது மல்லிகைப்பூவாக மாறிடுது. அதனால காசியை விட 20 மடங்கு புண்ணிய சேத்திரம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால இது கட்டப்பட்டது. ரெண்டாவது அதனால இங்கே செய்தால் காசி எவ்வளோ 20 மடங்கு புண்ணிய சேத்திரம்னு சொல்லுவாங்க. அதனால முன்னோர்கள் இங்கேருந்து ஈமக்கடன் எல்லாம் செய்துட்டு போவாங்க. அதனால காசியை விட 20 மடங்கு புண்ணிய சேத்திரம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து ஈமக்கடன் செஞ்சாலோ இல்லை பரிகாரங்கள் பண்ணினாலோ பல மடங்கு புண்ணிய சேத்திரம். காசியில் செய்தால் எந்த பலனும் அதை விட அதிகமான பலன் வந்து இந்த திருவையாறில் செஞ்சால். அதுதான் திருவையாறோட. எந்தெந்த நாளில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சாமி? அதாவது மாசி மகத்துக்கு புண்ணியச்சேத்திரம், மாசி மகத்துக்கு விசேஷமாக இருக்கும். ஐப்பசி மாதம் துலா மாதம் கடமழுக்கு அன்னைக்கு விசேஷமாக இருக்கும். புரட்டாசி அமாவாசை மாலையபட்ச அமாவாசைக்கு கூட்டமாக இருக்கும், விசேஷமாக இருக்கும். இந்த 3 நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த 3 நாளில் பண்ணுறதுனால என்ன ரொம்ப விசேஷம்? அந்த 3 நாளைக்கு உண்டான அந்த திதி இந்த காலத்தில் முன்னோர்கள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்கங்கிறது ஒரு ஐதீகம். செஞ்சால் எல்லா முன்னோர்களும் ஏந்திப்பாங்க. சில பேருக்கு அப்பா அம்மாவுக்கு மட்டும் செய்யக்கூடியதாக இருக்கும், வேறு சித்தப்பா பெரியப்பாவுக்கு செய்ய முடியாது, அக்கா தம்பிக்கெல்லாம் செய்ய முடியாது. அந்தமாரி காலகட்டத்தில் இங்கே வந்து செய்தால் எல்லாருக்கும் வந்து ஏந்திப்பாங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. ரொம்ப நன்றி சார். திருவையாருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் ஒரு விஷயம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தியாகராஜர் ஆராதனை திருவிழா நடக்கும் இடம். வருடம் ஜனவரி மாதம் ஒரு 5 நாள் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த 5 நாளுமே திருவையாறு முழுக்க கர்நாடக இசை சங்கீதர்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் பூமியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். உலக அளவில் இருக்கிற அத்தனை கர்நாடக சங்கீத இசை கலைஞர்களும் இந்த திருவிழாவுக்கு வந்து திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுப்பார்கள். கடைசி நாள் தியாகராஜருக்காக ஒரு ஆராதனை திருவிழாவும் நடக்கும். திருவையாறு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது, இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.